90s கிட்ஸால மறக்க முடியாத டாப் 3 கதைகள். நம்பர் 1, குடையும் குப்புசாமியும். இந்த கதையில குப்புசாமி ஒரு ஆலமரத்து அடியில தூரல் விழவும் குடையை பிடிச்சுக்கிட்டு நாட்காலில உட்கார்ந்து சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு பெரிய வெள்ளை வந்து குடையோட குப்புசாமிய கடலுக்குள்ள அடிச்சுட்டு போகும். அந்த நேரத்துல ஒரு திமிங்கலம் குப்புசாமியை விழுங்கிடும். அப்ப குடையோட இருந்த குப்புசாமி திமிங்கலத்தோட வயிற்றுல ஓங்கி உதச்சதுமே அவர் திமிங்கலம் துப்பிடும். கடைசியா வானத்துல பறந்த குப்புசாமி தான் வச்சிருந்த குடையை விரிச்சதும் பறந்து வந்து வலையில விழுவாரு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஸ்கூல் லைஃப் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட நீங்க 2K கிட்ஸ்னா ரெட் கலர் காட்டையும் 90s கிட்ஸ்னா ப்ளூ கலர் காட்டையும் கமெண்ட்ல போடுங்க. நம்பர் 2, எலிப்படகு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு தவளை அதோட ஃப்ரெண்ட்ஸான எலி, குருவி, எறும்பு, வண்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு குளத்துல விளையாட போகும். அப்ப தவளை மட்டும் குளத்துல குதிச்சு விளையாடும் போது நீச்சல் தெரியாததால மத்தது எல்லாம் நம்ம ஒரு படகு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதனால எலி அரை மூடி தேங்காய் கொட்டாச்சியை கொண்டு வரும். குருவி குச்சியவும், வண்டு கயிறவும், எறும்பு ஒரு இலையவும் கொண்டு வந்து கொடுக்கும். கடைசியா இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு படகு செஞ்சு ஜாலியா குளத்துல நீந்தி விளையாடுவாங்க. நம்பர் 3, கிணற்றில் விழுந்த நிலா. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த கதை நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய கிணறு இருக்கும். ஒரு நாள் நைட் நிலா வெளிச்சம் கிணத்துல விழும்போது அதை பார்த்த குரங்கு நிலா கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு அப்படின்னு எல்லா குரங்கும் பயந்து ஒண்ணு சேர்ந்து அந்த நிலாவை வெளியெடுக்க பார்க்கும். கடைசியா குரங்கு தண்ணியை தொட்டதுமே தண்ணியில நிலாவோட வெளிச்சம் மறைஞ்சிடும். அப்ப நிலா உடஞ்சிடுச்சு அப்படின்னு சோகத்தோட குரங்கு எல்லாம் மேல பார்க்கும்போது முழு நிலா வானத்துல இருக்கும்.